பிரைஸ் த லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 7 வசனம். வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பிரியமானவர்களே, இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கும்போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு ஆவியானவர் இந்த கடிதத்தை, இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதில் அந்த வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி இவர் திறப்பாராம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி இவர் திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். மனுஷன் திறக்கிறதை இவர் பூட்டுவார், மனுஷன் பூட்டுகிறதை இவர் திறப்பார். இவர் பூட்டுகிறதை மனுஷனால் திறக்க முடியாது, இவர் திறக்கிறதை மனுஷனால் பூட்ட முடியாது. அருங்க ஆண்டோடைய அந்த பெரிதான கிருபை, அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் யாராலும் அதை தடை பண்ண முடியாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த காரியங்கள் நடக்காது. அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் காவாராகில் காவலால் விழித்திருப்பது வருதா, கர்த்தர் கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருதா. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரானா மனிதனுடைய பிரயாசங்கள் விருதாவாய் காணப்படும். ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரானா எவ்வளோதான் பிரயாசப்பட்டு அதை செய்ய முற்பட்டாலும் அது செய்யவே முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அடைத்து வைத்தாரானா யாராலுமே திறக்க முடியாது, யாராலுமே திறக்க முடியாது. ஆண்டவர் சில இடங்களை அடைத்தார். யாக்கோபு ராகேலை பார்த்து சொல்லும்போது, கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்க, இதே போல் சில காரியங்களை ஆண்டவர் அடைக்கிறவர், சில காரியங்களை பூட்டுகிறவர். இந்த காலவேளையில் உங்களுக்காக ஆண்டவர் சில கதவுகளை திறப்பார் என்பதை இந்த காலவேளையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் அல்லது அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டுகிறது. இங்கே அந்த முதல் வசனத்தை வாசிக்கும்போது, யாக்கோபை கொலை செய்தது எல்லாருக்கும் பிரியமாக இருந்தபடினாலே, யூதருக்கு பிரியமாக இருந்தபடினாலே பேதுருவையும் பிடித்து பண்டிகை முடிந்த பிற்பாடு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை காவலில் வைத்தார்கள். வகுப்புக்கு 4 போர் சேவர் விதமாக 4 அடுக்கு பாதுகாவல், 4 வகுப்புக்கு 4 சேவர்கள் வீதமாக 4 வகுப்புகள் உள்ளதான அந்த பாதுகாவல், 4 அடுக்கு பாதுகாவல். 16 சேவர்கள் பேதுருவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். 2 சேவகர் நடுவில் பேதுரு படுத்திருக்கிறார். பாருங்க, அவர்கள் படுத்திருக்கிறார்கள். நாளைக்கு பேதுருவை வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்று ராஜா திட்டமிட்டிருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து பேதுருவை தட்டி எழுப்பினார். நன்றா புரிந்து கொள்ளுங்க, பேதுரு 2 போர் சேவர் நடுவில் படுத்திருக்கிறார். கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பேதுரு தூதன் வந்ததும் அந்த அறை முழுதும் வெளிச்சம் பிரகாசித்தது. பொதுவாக நம்ம தூங்கும்போது யாராவது வந்து அவசரமாக லைட்டு போட்டால் உடனே நாம் எழும்பிடுவோம். ஆனால் இங்கே 2 போர் சேவர்கள் பேதுரு பக்கத்தில் படுத்திருக்கிறார்கள், பேதுருவை பாதுகாக்க வேண்டியவர்கள். ஆனால் அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்த போது அவர்கள் எழும்பவில்லை. இப்போது பேதுருவோட தூதன் பேசுகிறாரு, நீ எழும்பி உன் வஸ்திரத்தை உடுத்திக்கோ, உன்னுடைய காலில் செருப்பை போட்டுக்கோ அப்படி சொல்லி தூதன் பேசுகிறார். அப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. முதலாவது வெளிச்சம் பிரகாசித்தது, அவர்கள் எழும்பவில்லை. இப்போது 2 பேர் பேசுகிறாங்க, அப்போதும் அவர்கள் எழும்பவில்லை. இந்த பேதுரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டார், காலில் பாதரட்சியை தொடுத்து கொண்டார். இப்போதும் எனக்கு பின்னாடி வா அப்படின்னு தூதன் சொல்லுகிறார். அவர்கள் முதலாம் காவலை அந்த வாசல் பக்கம் போன போது கதவு தானாக திறந்தது. 2வது கதவு பக்கம் போன போது அந்த கதவு தானாக திறந்தது. இரும்பு கதவு பக்கம் போன போது அந்த கதவும் தானாக திறந்தது. பாருங்கள், பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று 4 அடுக்கு பாதுகாவல் போட்டிருக்கிறார்கள். 16 சேவகர்கள் அந்த பேதுருவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். 3 காவல், அதாவது 3 கதவுகள் அங்கே இருக்க. அந்த கதவுகள்
பேதுருவுக்கு தானாக திறந்தது. தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு போனார். பிரியமானவர்களே, பத்திரமாக பாதுகாத்தார்கள். அந்த வசனம் வாசிக்கும் போது வகுப்புக்கு 4 போர் செய்வர் விதமாக 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டு பேதுருவை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் வந்தபோது அவருடைய பாதுகாப்பு அல்லது அவருடைய கதவுகள், அவள் மூடியிருந்த கதவுகளை கர்த்தர் திறந்து பேதுருவை வெளியே கொண்டு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வெளியே வரக்கூடாதபடிக்கு, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு சில கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அனுகூலமான கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த கதவுகளை நிச்சயமாகவே ஆண்டவர் திறப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால தான் கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக மூடி இருக்கிறதான அந்த கதவை கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், அதனால் கதவுகள் திறந்தென்று நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும். ஆனால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவருடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழும்பி ஜெபித்தார்கள். ஜெபித்த போது நடுராத்திரியில் அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவர்கள் கட்டு மாத்திரம் இல்லை, சிறைச்சாலைந்த எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க சித்தமாக இருந்தால் யாராலுமே கட்ட முடியாது, யாராலுமே கதவு போட்டு மூட முடியாது, இரும்பு கதவு போட்டு தடுக்க முடியாது. அந்த தடைகளை தகர்த்து போடுகிறவர் நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவராகிய தேவன். அவர் உங்களை இந்த கதவுகளை திறந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆண்டவர்கள் வைத்திருக்கிறதான மேலான நன்மைகளை தர அவர் ஆசையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாதபடிக்கு பல பிரச்சனைகள், பல தடைகள் காணப்படுகிறது. ஆனால் அந்த தடைகளை மேற்கொள்ளும்படியாக நீங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறீர்கள், உங்களால் முடியவில்லை. ஒன்று செய்யுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று நேரம் அமர்ந்திருந்து ஜெபியுங்க. அல்லது தானியலை போல சில நண்பர்களை கூட்டி வைத்து குழுவாக ஜெபியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கோட்டை தாழ்பாட்கள் தானாகவே கலந்து போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ தடைகள், நீங்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு, நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் காணப்படுகிறது. படிப்பில் முன்னேற முடியவில்லை, பதவியில் முன்னேற முடியவில்லை, வேலையில் முன்னேற முடியவில்லை, தொழிலில் முன்னேற முடியவில்லை. எத்தனையோ தடைகள் பிசாசு உங்களுக்கு எதிராக போட்டிருக்கிறான். சில மனிதர்கள் சில தடைகளை போட்டிருக்கிறார்கள். சில பில்லிசூனிய கட்டுகள் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் சற்று நேரம் ஜெபிப்பீர்களானா அந்த கட்டுகள் தானாக கலந்து போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாருங்கள், சிம்சோனை சில கட்டுகள் கட்டியிருந்தது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கின போது நெருப்பப்பட்ட நூல் போல அந்த கட்டுகளை அறுத்து விட்டான் என்று வாசிக்கிறோம். இத்து போன நூல் அறுந்து போன போல புதிய கயிறுகள் அறுந்து போனது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான பலமாக இறங்கும்போது அந்த மகத்தான கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை வெற்றியடைய பண்ண அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு எதிராக யாரும் கதவு மூடி வைக்கவே முடியாது. நான் அந்த வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கும்போது, இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசலை வேறு யாருமே நுழைய முடியாது. உங்களுக்காக திறந்து வைத்த வாசல் உங்களுக்காக தான். உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பதவி உங்களுக்கு தான். உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த மேன்மை உங்களுக்கு தான். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை யாராலுமே பறித்து கொள்ள முடியாது, யாராலுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா 64:4 வாசிக்கும்போது, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நீரே அல்லாமல் ஒருவருடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த நிலை, அந்த பதவி, அந்த உயர்வு, அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம் வேறு யாருக்குமே கிடைக்காது. இந்த ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். மனிதன் ஒருவேளை பூட்டி வைத்திருக்கிறான், அந்த கதவு திறந்து காணப்படுகிறது. மனிதனுடைய பார்வைக்கு அது மூடப்பட்டது போல காணப்படுகிறது. மனிதர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரும் என்பதாக அவர்கள் அந்த வாசலை மூடவே முடியாது.
அந்த கதவை மூடவே முடியாது, அந்த பதவியை தக்க வைக்கவே முடியாது. உங்களுக்கென்று ஆண்டு உரைத்ததை உங்களை நிச்சயமாய் கொடுப்பார். இந்த காலவேளையில் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் கூட அப்பா உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாது இப்படி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாது இப்படி பூட்டுகிறவர் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். அந்த திறந்த வாசல் வழியாக உடைய பிள்ளைகள் பிரவேசித்து உடைய பிள்ளைகள் வைத்திருக்கிறதா ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு இவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரை தாண்டக்கூடிய கிருபைகளை, ஞானத்தை, ஆண்டவரை ஆவியின் பலனை உடைய பிள்ளைகள் கொடுத்து ஆண்டவர் காக்கணும் ஜெபிக்கிறோம். அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை ஆஸ்வதிப்பாராக.